சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளியா? செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் தற்பொழுது நீதிமன்றத்திடம் ஆதாரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாகவும், இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீடு புகுந்து தூக்குவதற்கான ஏற்பாடுகளை சிபிஐ துறையினர் செய்ய உள்ளதாகவும் ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார், கொடநாடு வழக்கில் A1 குற்றவாளி எடப்பாடி தான் பச்சை துரோகி என்றும், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வசித்து வந்த கொடநாடு பங்களாவிற்குள் பல்வேறு தங்க நகைகளும் சில ஆபணங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூலிப்படையை அனுப்பி அனைத்தையும் திருடிவிட்டார் என்றும் தெள்ள தெளிவாக கூறியுள்ளார். ஆனால் நீதிமன்றத்திற்கு சாட்சிகள் தான் தேவை. இதனால் தற்பொழுது சாட்சிகள் அனைத்தையும் சிபிஐ துறை அதிகாரிகளிடம் செங்கோட்டையன் அவர்கள் சமர்ப்பித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டிலேயே சிபிஐ துறை அதிகாரிகள் கைது செய்வார்கள் என்றும் தற்பொழுது தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமைந்தால் 15 வாரங்களிலேயே கொடநாடு வழக்கு முடிவிற்கு வரும் என்று ஸ்டாலின் அவர்கள் உத்தரவையும் பிறப்பித்தார். மக்களுக்கு வாக்குறுதியாகவும் கொடுத்தார். ஆனால் 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இன்று வரை குற்றவாளி யார் என்பது நீதிமன்றத்தால் வெளியிடாமலே இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்தால் சட்டசபை தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் எடப்பாடிக்கு எதிராக மாறிவிடுவார்கள். அதிமுகவின் தலைமையும் மாறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் அல்ல, உறுப்பினராக கூட முடியாது. நீதிமன்றம் எடப்பாடி தான் குற்றவாளி என்று அறிவித்தார். அதற்கு முன்பாகவே தன் மீது பொய்யான பழிகளை சுமர்த்தக்கூடியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். கொடநாடு வழக்கு என்பது ஒட்டுமொத்த திருப்புமுனையாக அமைகிறதா? தமிழக மக்களின் நலனுக்காக மிகப்பெரிய அளவில் தமிழகத்தை ஆட்சி செய்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது வீட்டிற்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி தான் என்றால் அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அவரை வீட்டில் புகுந்து கைது செய்யலாமா? செங்கோட்டையன் கூறுவது போல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.